ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் தங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பிஜேபி உறுதியாக நம்புது. அந்த ஸ்பேஸை விரிவுபடுத்தணும், இறுதியில் ஆட்சியை பிடிக்கணும். ஃபுல்லாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது, அதிமுக தோளில் ஏறி ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இந்த தேர்தலில் எப்படியும் ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான்றதை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவங்க நிறுவிக்கிட்டே தான் இருக்காங்க. அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறாரு, தலைவர் கூட்டணிக்கு எடப்பாடின்னு சொல்றாரு. வலது பக்கம் உட்காந்துருக்க எடப்பாடி ஒரு வாரத்தை கூட பேசல. கூட்டணிக்கு தலைவர் ஒரு வாரத்தை கூட பேசல, இவர் தான் பேசல. இந்த கூட்டணியில சேர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிற ஒரே ஒரு பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனை, அப்பா மகனுக்கு சண்டை ஓடிக்கிறது. அந்த வாக்கு வங்கியில பெரிய சிதைவு ஏற்பட்டு ஏடிஎம்கேவை மேக்சிமம் வீக்கெண்ட் பண்ணணும். அதிமுகவோட சரிவுல வாக்கு வங்கியில ஏற்படுற பாதிப்புல தான் பிஜேபி வளர முடியும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க முடியுது. குறிப்பா பாஜகவை பொறுத்தளவுல திமுகவுக்கு அவங்க ஏற்படுத்தக்கூடிய டேமேஜை விட அதிமுகவுக்கு சில நேரங்கள்ல அதிகப்படியான டேமேஜை ஏற்படுத்துறாங்க. ஒண்ணு, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ அவர் கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. அப்பவே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் மதுரையில பேசும்போதும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது திரும்பவும் நிறைய கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணுது, விவாதங்கள் ஏற்படுது. இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இன்னொரு ஸ்டெப் போறாரு, பாஜக ஆட்சி அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. டெஃபினட்டா இந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் கண்டிப்பா தெரியும். பேசினா நிறைய பிரச்சனைகள் வரும்னு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க பேசுறாங்க. இது கூட்டணிக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது அதை பண்ண வேண்டிய தேவை என்ன? ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் தங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பிஜேபி உறுதியாக நம்புது. அதை எப்படியாவது அந்த ஸ்பேஸை விரிவுபடுத்தணும், இறுதியில் ஆட்சியை பிடிக்கணும். ஃபுல்லாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது, அதிமுக தோளில் ஏறி ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஒன்று அதிமுக அல்லது திமுக. திமுக கிட்ட இப்போதைக்கு போக முடியாது, அதனால் அதிமுக தோளில் ஏறி பிடிக்கணும்னு விரும்புகிறாங்க. தோளில் ஏறி இப்போதைக்கு உட்காந்துருக்காங்க. இந்த தேர்தலில் எப்படியும் ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான்றதை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவங்க நிறுவிக்கிட்டே தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அறிவிக்கிறாரு, கூட்டணிக்கு தலைவர் அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறாரு, தலைவர் கூட்டணிக்கு எடப்பாடின்னு சொல்றாரு. வலது பக்கம் உட்காந்துருக்க எடப்பாடி ஒரு வாரத்தை கூட பேசல. கூட்டணிக்கு தலைவர் ஒரு வாரத்தை கூட பேசல, இவரு தான் பேசுறாரு. அதுக்கு இப்போ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்ற, எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி அரசை நிறுவுவோம், என்டிஏ அரசை நிறுவுவோன்ற. 4 நாள் பொறுத்து எடப்பாடி என்ன சொல்றாரு, என்டிஏ கவர்மெண்ட் ஆனா அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு பிறகு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சான். இப்ப சமீபத்துல அண்ணாமலை ஒருபடி மேல போய் நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி தான்றது. ராமசீனிவாசன் பிஜேபி ஆட்சி தான் நாங்க தொடர்ந்து சொல்லுவோம் அப்படின்றாரு. ஆனா இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அண்ணாமலை சொல்றதெல்லாம் சொந்த கருத்து, அமித்ஷா சொல்றது தான் கட்சியோட கருத்துன்ற. ஸோ ஒரு விதமான குழப்பத்திலையும் ஒரு விதமான இறக்கத்திலையும் அதிமுகவோட அரசியல் நகர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த அலையன்ஸ் கீழே ஜெல்லாவில் இதுல இந்த மாதிரி பேசுவது என்பது இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை மேலும் 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 சிதைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகல. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் கவர்மெண்ட் எப்படி 2 பேரும் கூட்டணி சேர்ந்து காங்கிரஸும் ஜெயலலிதா அதிமுகவும் எப்படி படுதோல்வியை தழுவினார்களோ அதை நோக்கி தான் இது நகருது நான் பார்க்குறேன். ஏன்னா கூட்டணி அமைஞ்ச பிறகு கூட்டணி ஆட்சின்னு சொல்லாம எடப்பாடி தலைமையிலான என்டிஏ ஆட்சின்றதோட அப்படியே நிறுத்திட்டு போயிருந்தாங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மாத்தி மாத்தி தினமும் கூட்டணி ஆட்சின்றதும் அதை விட ஒருபடி மேல போய் பிஜேபி ஆட்சின்றதும் அதிமுக வாக்கு வங்கியை சிதைக்கும். ஆல்ரெடி சிதைக்க தொடங்கிடுச்சு. இது மிகப்பெரியதொரு நெருக்கடியை நோக்கி அதிமுக பாஜக கூட்டணி போகுது. இந்த கூட்டணியில சேர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிற ஒரே ஒரு பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்களுக்கு ஒரு 4%லேருந்து 4% ஓட்டு இருக்கு. அங்க உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனை, அப்பா மகனுக்கு சண்டை ஓடிக்கிறது. அந்த வாக்கு வங்கியில பெரிய சிதைவு ஏற்பட்டு நாளைக்கு அப்பா பிள்ளைக்கு இடையே, அப்பாவுக்கும் மகனுக்கு இடையே காம்ப்ரமைஸ் ஆனா கூட வாக்கு வங்கி ஏற்பட்ட சிதைவு தவிர்க்க முடியாது. அதனால இந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகிறதே கஷ்டம். அது நேச்சுரல் டேக் ஆஃப் இருந்தாலும் பிஜேபி லீடர்ஸ் எஸ்பெஷலி அண்ணாமலை அதை கெடுத்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பாஜகவை பொறுத்தளவில் அது ஒரு நேஷனல் பார்ட்டி, டெல்லி தலைமை கையில தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அமித்ஷா அவர்கள் கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். நீங்க சொன்னது போல அவரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் டிஃப்ரெண்டான இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்.
பாஜக ஆட்சின்றார். ஸோ அவரு பாஜகவோட நேஷனல் லீடர்ஷிப்க்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். டைரக்டா அவரு கான்ட்ரடிக்ட் பண்றாரு, அதுவும் பப்ளிக்ல பண்றாரு. இது பார்ட்டி டிசிப்ளினுக்கு எதிரான ஒரு விஷயம் தான். இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் அதை பண்ணணும்? அவரு இல்ல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. அதை தலைமை வந்து சீரியஸா எடுத்துக்கல, அவங்க பண்ணுன்றாங்க. ஏன் பண்ணணும்? அவர் முதல்ல ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணி டிஎம்கேவே வந்தாலும் பரவாயில்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபியோட எய்ம் வந்து டிஎம்கே வரதை விட ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணணும்னு இருக்குதோ என்ற சந்தேகம் தான் இப்போ வலுக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாவில் இதுக்கான ஸ்கோப் ரொம்ப குறைவுன்றது பிஜேபி லீடர்ஷிப்புக்கு நல்லா தெரியும். நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். லோக்கல் லீடர்ஷிப் எதை வேணா பேசலாம், ஹைகமாண்டுக்கு நல்லா தெரியும். அதான் அமித்ஷாலாம் வந்து அதில் வந்து அவங்க ஜெகஜால கில்லாடிங்க. அவங்க வந்து அந்த பல்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ், தேர் ஹேவிங் வெரி பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் யூனிட்ஸ். நான் சொல்றது ஃபாரின் ஏஜென்சிஸை வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதர் தேன் தட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வித் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் லைக் அமித்ஷா கிளீனா தெரியும் இந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகலன்னு. அதனால அவங்க அண்ணாமலை இப்படி பேசுறதுலாம் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. அதர்வைஸ் இப்படி அலோவ் பண்ணுவாங்களா? இது வந்து கூட்டணிக்கு வேட்டு வைக்குது. இவர் ஆல்ரெடி when there is huge resistance among ADMK cadres for the alliance, இப்படி பேசுறதால அனிமாசிட்டி தான் வளரும், ஜெல் ஆகாது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, வெற்றி வாய்ப்பு கடுமையா சிதைக்கும்னு தெரிஞ்சே பேசுறதோட நோக்கம் ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணணும். See, they are cutting the legs of ADMK, they are cutting the roots. இப்ப பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்டை தான் தமிழிசை சவுந்தரராஜன் எடுக்கிறாங்க, நயனார் நாகேந்திரன் எடுக்கிறாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அது தவறுன்னு அவங்க பேசுறாங்க. நயனார் நாகேந்திரனும் அந்த அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்டை ஏத்துக்கல. சோ இது பார்க்கும்போது எனக்கு என்னமோ தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு சில அதிருப்திகள் இருக்கு, அவர் சரியா அகாமடேட் பண்ணப்படல. சோ அவரு ப்ரெஷர் போடுறாரு. இப்ப அவர் ப்ரெஷர் போட்டாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது, அவர் பாப்புலரான பாஜக லீடரும் கூட. சோ பட் ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ் அவருக்கு இருக்குன்றாங்க. அவர் தெளிவா he wants to sabotage. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதே நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு. அதான் அதோட அர்த்தம். பாஜக லீடர்ஷிப்போட பிளஸிங்ஸ் உடைய வித் பிளஸிங். அதாவது வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா, பாஜக லீடர்ஷிப் இதுக்கு பிளஸிங்ஸ் கொடுக்குதோ இல்லையோ இதை தடுக்கல. there's a difference between this. பிளஸிங்ஸோட நான் சொல்ல மாட்டேன், பட் இதை தடுக்கல. the meaning of it is indirect blessings இருக்கு. மீனிங் இஸ் இன்டைரக்ட் பிளஸிங்ஸ் கண்டிப்பா இருக்குது. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். தட்ஸ் அ இஷ்யூ. இப்போ நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேவை மேக்சிமம் வீக்கெண்ட் பண்ணணும். ஏடிஎம்கேவோட வீக்கனிங்ல, அதிமுகவோட சரிவில், அதிமுகவோட வாக்கு வங்கியில் ஏற்படுற பாதிப்புல தான் பிஜேபி வளர முடியும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ரெண்டு திராவிடன் பார்ட்டில ஒன்று வீக்கனானா தான் வளர முடியுன்றது தான் பிஜேபியோட அசஸ்மெண்ட், விச் இஸ் கரெக்ட். அதுல டிஎம்கே ஆஸ் ஆஃப் நோ வீக்கன் ஆகாது. இப்போ நடக்காது, பிற்காலத்துல நடக்கும், அது வேற. இப்போதைக்கு நடக்காது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் போச்சிங் ஏரியா வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க். அந்த ஏடிஎம்கேவை எவ்வளவு தூரம் வந்து வீக்கெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்றாங்க. ஏங்க இப்படிலாம் ஒருத்தர் பேசுறாருன்னா, அந்த ஹைகமாண்ட் வந்து அமைதியா இருக்குன்னா, வித் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிளெஸிங்ஸ். அண்ட் திஸ் மேன் இவர் தெரிஞ்சுதான் பார்ட்டியோட அலைன்ஸ் அண்டர்மைன் பண்றாரு. இது எப்படி அவங்க அலோவ் பண்றாங்க? ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் ஏடிஎம்கே கூட்டு வந்திருக்காரு. இந்த அலையன்ஸ் கீழே ஜெல்லாவில். அப்ப இப்படி பேசுறதால வந்து பிஜேபி கவர்மெண்ட்னு பேசுறதால வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க் செதறும்ன்றது தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அப்ப தெரிஞ்சேதான் அவர் பண்றாரு. அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அண்ணாமலை? அதைத்தான் நான் சொல்றேன், ஏடிஎம்கே வீக்கன் ஆகுது. ஏடிஎம்கே வீக்கன் ஆகுது. அஃப்கோர்ஸ் அதான் என் பாயிண்ட். ஏடிஎம்கே பலவீனப்படுத்துறதால அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஏன்னா இப்ப ஸ்டேட் பிரசிடென்ட்டும் கிடையாது. ஏங்க அவருக்கு வந்து தான் இல்லைன்னா கட்சி அழிஞ்சு போட்டுன்னு நினைக்கிறாருங்க. நீங்க அண்ணாமலையோட இண்டிவிஜுவல் வியூ அதை பார்க்காதீங்க. ஏடிஎம்கேவோட ரோல ஒரு பிஜேபி லீடர் ஸ்டில் இஸ் இன் பிஜேபி அண்டர்மைன் பண்றாருன்னா, தட்ஸ் a tacit understanding of பிஜேபி. ஏடிஎம்கேவை அவங்க கூடி கெடுக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு பாக்குறாங்க, ஏடிஎம்கேவை கூடி அழிக்கணும்னு பாக்குறாங்க. இவங்களால ஏடிஎம்கேக்கு சேதாரம் தாங்க அதிகம், லாபம் பிஜேபிக்கு, சேதாரம் அண்ணா திமுக. அதுல இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா அந்த அலையன்ஸ் எப்படி ஜெல் ஆகும்? டெல் மீ. நரசிம்மராவ் ஜெயலலிதா அலையன்ஸ் வந்தப்ப இந்த மாதிரிலாம் வந்து ஜெயலலிதாவை அண்டர்மைன் பண்ணி காங்கிரஸ் பேசல, காங்கிரஸ் கவர்மெண்ட் பேசல, அலையன்ஸ் கவர்மெண்ட் பேசல. நேர் எதிராக பேசுறதெல்லாம் வந்து இது எப்படி? இது என்ன பாலிடிக்ஸ் இது? யூஆர் டிகிங் their own graves and digging the grave for the alliance. அதை அலோவ் பண்றாங்க. ஏடிஎம்கே சைலண்டா இருக்குன்னா ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் கீழே போகுது. இந்த அலையன்ஸும் அண்ணாமலையோட ஸ்பீச்சும் they are committing harakiri, suicide. இது
இது கீழே வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். எழுதி வச்சுக்கோங்க. என்ன அரசியல் இது? நீங்க நம்மள அமித்ஷா ஒன்று சொல்றாரு, அதே அமித்ஷா போய் அவரும் இதுக்கு எதிராக தான் போறாரு. எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்ட்டு மதுரையில் பேசும்போது பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2 தடவை சொன்னார். ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சப்கான்ஷியஸ்லேருந்து வர வார்த்தை இல்லை, அது கான்ஷியஸாக வர வார்த்தைனா அதுக்கான மீனிங் ஒன்று இருக்குது. ஸோ காலை வெட்டுறாங்க. ஏடிஎம்கேவை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிஜேபி அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் வந்து அண்டர்மைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னா, ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு வராது, ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு வராது. ஹராக்கிரி, சூசைட். இதான் சார் ஒரு பாயிண்ட். இப்ப இதுல வந்து ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பு வருதுன்றது ஒண்ணு, ஆனா பாஜகவுக்கும் இது நெகட்டிவ் தானே. ஏன்னா இப்ப அலைன்ஸ்ல கூடிய பிகெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே தான். உள்ளதுலேயே அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய கெப்பாசிட்டி ஏடிஎம்கேவுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவோட வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதுவும் நடக்காது. சாதாரண ஒரு ஏடிஎம்கே தொண்டன் இதை பார்த்தான்னா நம்ம கட்சி பெரிய கட்சியா இருக்கு, பட் இருந்தாலும் பாஜக நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு தொகுதியில பாஜக வேட்பாளர் நிக்கிறாருன்னா அங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகணும், ஏடிஎம்கே ஓட்ஸ் அங்க டிரான்ஸ்பர் ஆகும். அப்புறம் ஏன் அதை பண்ணும்? அதுதான் கட்சிக்கு நல்லது இல்லை. எப்படியுமே இந்த அலையன்ஸ் விளங்கலைங்க. ஏடிஎம்கே அழி. இந்த லாங் ரன்ல ஒரு திராவிடன் பார்ட்டி காலியானாதான் நம்ம வளர முடியும் அவங்க நினைக்கிறாங்க. வளரணும்னா ஓரளவா அந்த ஓட்டு இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்ரெடி தேர் டவுன் அண்ட் அண்டருங்க. ஏடிஎம்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தே ஸ்கோர் ஜஸ்ட் 20% ஓட்ஸ், ஆல்மோஸ்ட் 19.5 or 6, which is 20%. 20% ஓட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க இந்த அடிஷனல் ஓட்டு வரப்போகுது? பர்மனன்ட்லி ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்குங்க ஏடிஎம்கேக்கு. பர்மனன்ட்லி ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஹஸ் பீன் எரோடட். நான் அந்த சிச்சுவேஷன்ல தான் இவ்வளவு பேச்சு பேசுறாரு. அப்ப இது கூடி கெடுக்குறீங்க. இந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப கஷ்டம். அப்பதான் விஜய் கேட்கறாங்க, இது டேக் ஆஃப் ஆகல, எஸ்ஓஎஸ் வந்து விஜய்க்கு ஏன் போகுது? மேடே சிக்னல்ஸ் எதுக்கு போகுது? எங்களை காப்பாற்று. ஒரு 2 பெரிய கட்சி, ஒன்று தேசிய அளவில், இன்னொன்று மாநிலத்தில் 30 வருஷம் ஆண்ட கட்சி. எதுக்கு போய் நீங்கள் ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் அவர்கிட்ட போய் எதுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்க? அதுக்கு இங்கே ஒழுங்காக இருக்கலாமே சார், அங்கே போய் கேட்குறத விட. ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக இருக்கவும் முடியாது. இது ஜெல்லும் ஆகலை. யாராவது இப்படி பேசுவாங்களாங்க? அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண பிறகு கூட்டணின்னு முதல்ல சொல்கிற, அதுக்கு பிறகு ஏன் கவர்மெண்ட்ன்ற, கேட்டால் தனிப்பட்ட கருத்துன்ற. பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ். மக்கள் ஒன்றும் உங்களை அடிமைகள் இல்லை, மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. இப்படிலாம் நீங்கள் பேசுறதை பார்த்துட்டு போவாங்கன்றது. அவங்க ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு இல்லைங்க, அவ்வளோதாங்க. அடுத்த 5 மாநில பெங்கால், வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அவங்க கான்சன்ட்ரேஷன் பூரா பெங்கால், அவங்க கான்சன்ட்ரேஷன் பூரா பெங்காலில் இருக்குது. தமிழ்நாடு என்ன பண்ணாலும் 26 நம்ம கையில் இல்லைன்றது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரெஜிம் சேஞ்செலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி அலையன்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஆளாளுக்கு இல்லை, ஒரே பேச்சு பேசுறீங்க. பிஜேபி இஸ் அண்டர்மைனிங் இட்ஸ் ஓன் அலையன்ஸ். அவன் சைலண்டாக இருக்கான்ல ஏடிஎம்கே. இட்ஸ் அ சைல்ட்ஸ் நாலேஜ். நீ ஏடிஎம்கேவை முன்னால் நிறுத்தி ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நீ உன் பாலிடிக்ஸை பண்ணணும். அது புத்தி இருந்ததுன்னா அதை பண்ணணும். ரெஜிம் சேஞ்சை யூ கேன் அச்சீவ். கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது. எடப்பாடி தலைமையில் 21 மாதிரி 20 சீட்டோ 25 சீட்டோ நின்று இந்த மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூ ஆர் கண்டெஸ்டிங், த சான்சஸ் ஆர் மோர் ஃபார் யுவர் அலையன்ஸ் டு வின். மினிமம் காமன் சென்ஸ். ஜெயிச்ச பிறகு நீ விளையாடலாம். இன்னைக்கு கூட சேர்ந்து நின்னா வாஷ் அவுட். அதான் நடக்க போகுது. இப்போ எழுதி வச்சுக்கோங்க. திஸ் கைஸ் ஆர் என்ஷூரிங் டிஎம்கே செகண்ட் டேர்ம். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸை பொறுத்தளவுல அவங்க மோதல்களில் ஈடுபடாம ஒழுங்கா செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஏடிஎம்கேவுக்கு 24 விட 26 பெட்டர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா 24 அது லோக்சபா எலெக்ஷன்ஸ் தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அலைன்ஸோட இருக்கனால இன்னும் கண்டிப்பாக அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பாஜகவுக்கு மேபி அசம்பிளினால கொஞ்சம் ஓட்ஸ் கம்மியாகலாம். அப்படி பார்த்தா கூட ஒரு 7-8% அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒழுங்கா கோஆர்டினேட் பண்ணாங்கன்னா பிஎம்கேவையும் டிஎம்டிகேவையும் உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பார்ட்டிஸ்லாம் சேர்ந்தாலே இது ஒரு நல்ல ஃபார்மிடபிள் அலைன்ஸ் தானே. ஏன் தோத்துருவாங்கன்ற பார்வையில பார்க்கணும். அவங்க ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு, நல்லா ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. எதை சொல்றீங்க நீங்க? இந்த 4 கட்சியும் சேர்ந்தாங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா ஏடிஎம்கே, பாமக, பாஜக, டிஎம்டிகே, அது அவ்வளவு ஈஸி இல்லை. சொல்றது ஈஸி. இப்போ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பிஎம்கே? இந்த சண்டே எப்படி தீர்த்து வைப்பீங்க? முடிச்சுட்டு வந்துருவாங்கல்ல கண்டிப்பா. வேற எங்க முதல்ல வருவாங்க, இங்கதான் வருவாங்க. பட் வந்து ஒரு பிரயோஜனம் வரும்போது பலவீனமா வருவாங்க, சண்டை பலவீனமா வருவாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை நீங்க முட்டாளா நினைக்காதீங்க. பாமகவோட வாக்கு வங்கியில பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி விஜய் ஃபேக்டர்ல அங்கிருந்து X% வெளியில போயிருக்கு. இந்த சண்டேல இன்னும் வெளியில போகுது. எல்லாம் விஜய் கிட்ட போவாது. சைசபிள் நம்பர் விஜய் கிட்ட போவோம். இன்னொன்னு வந்து பிஜேபிக்கு போவோம். திமுக கொஞ்சம் போவோம், திராவிடன் பார்ட்டிக்கு போவோம்.
நீங்க திரும்ப வரதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. டிஎம்டிகே இஸ் ஆல்ரெடி வெரி வீக், 0.43%. These are all almost become letter pad parties. ஸோ இந்த ஓட் பேங்கால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்பர்ஸ் நீங்க 900 கட்சி கூட சேர்ந்துக்கலாம். வேர் இஸ் தி ஓட் பேங்க்? பாமக இந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கு, ஏடிஎம்கே பிஜேபிக்கு அடுத்து the one and only மேஜர் பார்ட்டி பிஎம்கே. அது இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு? எவ்ரி டே தேர் இஸ் அ ப்ராப்ளம். தேர் வாஷிங் த அப்பாவும் புள்ளியும் தேர் வாஷிங் தர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக். இன்னும் அதிகமா இந்த வேகம் வருது. எவ்ரி தர்ஸ்டே இஸ் ராம்தாஸ் டே. அடுத்த குண்டை என்னத்தை போட போறாருன்னு தெரியல. அப்ப நீங்க எப்படி உங்களோட ஓட் பேங்க் உங்களுக்கு வந்து எப்படி வரும்? ஆனா அவங்க மோதல் டெப்ளிட்டட். அவங்க மோதல்ன்றது கூட்டணி சார்ந்த பிரச்சனை தானா? அதாண்டி வேற இஷ்யூ, ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய வேற இஷ்யூ, பர்சனல் இஷ்யூஸ் வித்தின் த ஃபேமிலி. பிரச்சனை வந்து அவுட் சைட் த ஃபேமிலியில், ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸ், நாட் ஈகோ, கிரீடி இஷ்யூஸ். ஷேரிங் த பூட்டின்னு அவ்வளோதான். வளங்களை பிரித்து கொள்வதில் வந்திருக்க சண்டை. பச்சையாக சொன்னால் வேற என்ன இஷ்யூ? ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்களுக்கு தெரியுங்க. மக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. பீப்புள் ஆர் அவர் காட்ஸ். நம்முடைய தெய்வங்கள் மக்கள் தான். மக்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? எழுத படிக்க தெரியாதவனுக்கு கூட தெரியும் அப்பனும் போல இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இது என்ன கதை? அப்ப இந்த மாதிரி நீங்க தினம் நல்லா கவனிங்க. இந்த அத்தனை இஷ்யூ, அண்ணாமலை பேசுறது, ராமதாஸ் பேசுறது, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு 10 மாசம் முன்னால நடக்குது. அட் அ டைம் when you have to close your ranks and keep your house in order. எதிரா போகுது இது. அதான் உங்க ஐடியாவே சீக்கிரமா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா ஜெல்லாகுன்றதுக்காக தான் சீக்கிரம் அலைன்ஸ் ஃபார்ம் இது எதிரா போகுதுங்க. அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த அலையன்ஸ் உருப்பிடுமா? நான் கேட்கறேன். இன்னும் மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரெண்டு கட்சியும் குறிப்பா ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் என்ன அவன்லாம் முட்டாள் நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே ஓட் பேங்க. அமித்ஷா ஒன்று பேசுவாரு, அண்ணாமலை ஒன்று பேசுவாரு. ஆனா இப்போ நான் பிஜேபி கவர்மெண்ட் தான் சொல்றான்னா சராசரி அதிமுக தொண்டன் அது சீண்டி பாக்குறது இல்லை. அவன் ஓட்டு போடுவானா? நான் கேட்கறேன், ஓட்டு போடுவானா அவன்? யூஆர் அட் த மெர்சி ஆஃப் ஏடிஎம்கே. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அண்ணா திமுக இல்லைன்னா ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த கட்சியை போய் இவ்வளோ நோண்டுறீங்கன்னா அந்த ஓட் பேங்க் எப்படி வரும்? அது ஆல்ரெடி டெப்ளிட்டட். ஸோ கடைசி ஒரே ஒரு கேள்வி. ஆனா தமிழ்நாட்டு பாஜகல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாக்குறீங்களா? ஏன்னா எனக்கு என்னமோ உள்ள அங்கேயும் குழப்பங்கள் இருக்க மாதிரி தெரியலங்க. அவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிக்கிறாங்க. இல்ல கபிரியல், இன்ஃபேக்ட் அண்ணாமலைக்கு தேவையே இல்லை. அவரு இபிஎஸ் அடிக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப ஒரு லீடராகவும் இல்லைங்க. நான் சொல்றதை கேளுங்க நீங்க. எக்ஸப்ட் அண்ணாமலை, ஏடிஎம்கே இஸ் பிஜேபி இஸ் யுனைடெட். அண்ணாமலை தான் அங்கே ஸ்பாயில் ஸ்போர்ட். பிஜேபிக்குள்ள மற்றவங்க யாரும் ஏடிஎம்கேவே ரெசிஸ்ட் பண்ணல. அவங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லைன்னா ஒருத்தவங்க கூட ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் சைட்லைன் பண்ணப்படுறாரா? சைட்லைன்ல இப்ப பண்ணப்படல. அண்ணாமலை பேசுறது வித் சாடிஸ்ட் வித் டாசிட் பிளெஸிங் ஆஃப் ஹை கமாண்ட், செக்ஷன் ஆஃப் ஹை கமாண்ட் அவர் பேசுறாரு. லெஸ் அண்ணாமலை, பிஜேபி இஸ் அ யுனைடெட் ஹவுஸ் தான் ஆஸ் ஃபார் அஸ் அலையன்ஸ் இஸ் கன்சர்ன். அலையன்ஸ்க்கு எதிராக யாரும் பேசல. ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் அண்ணாமலையை ஏன் அவங்க அலோவ் பண்றாங்கன்னு தான் $1 மில்லியன் கொஸ்டின். ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.